கொஞ்ச நேரம் தியானித்து கண்டு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இது உலகத்துல ஒரு பலன் நமக்கு வேணும். இப்ப பாருங்க, மாம்சத்துக்குரிய பலன் அப்படின்னு சொன்னா நாமே அதை பெற்றுக்கொள்ளலாம். நல்லா சாப்பிட்டா நமக்கு பலன் வந்துடும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? பலன் வந்துடும். இப்போ நிறைய இந்த ஜிம்முக்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்க, அங்கே விதவிதமான எக்ஸசைஸ் அங்கே வைத்திருப்பாங்க. அதை செய்ய 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 ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி பலன் வரணும்னு அவங்க கற்று வச்சிருக்கிறாங்க. வெறும் கையில் மட்டும் பலன் வரணுமா, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ். வயிற்றில் மட்டும் உங்களுக்கு பலன் வரணுமா, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ். நெஞ்சு அப்படியே முன்னாடி தள்ளி பிரம்மாண்டமாக நீங்கள் இருக்கணுமா, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ். அப்போ எல்லாம் வச்சுக்கும் சரீர பலப்படுத்துவதற்கு ஒவ்வொன்றையும் மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான்? கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். சரீர பலன் நம்ம பூமியில கொண்டு வந்து விட முடியும். ஆனா இந்த பலன் அதல்ல. இவர் சொல்லுகிற பலன் ஒரு ஆவிக்குரிய பலன். அவர் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஏன் நமக்கு ஆவிக்குரிய பலன் தேவை அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். நமக்கு ஒரு தேவன் உலகத்துல இருக்கிறது போல நமக்கு ஒரு சத்துரு இந்த உலகத்துல இருக்கிறான். பிசாசு நமக்கு ஒரு எதிரியா இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? அவனுடைய வேலையே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவர் வீட்டுக்கு வந்தனா அவனை அழைப்பெல்லாம் கூப்பிடலாம் வேண்டியதில்லை. நம்ம ஆண்டவர் பாருங்க, வாசல்ல தான் நிற்பார். ஆண்டவர் சொல்றார், நான் இதோ வாசல் படியில நிற்கிறேன், எவனொருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தானோ நான் உள்ள பிரவேசிப்பேன், அவனோடு கூட சாப்பிட. அவரை அழைத்தாதான் இயேசு வருவார். ஆனால் இந்த பிசாசுங்க அழைப்பெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் வீடை 24 மணி நேரம் பூட்டி வச்சாலும் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வருவான். வந்து சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, பொருளாதாரத்தை எல்லாத்தையும் திருடி அப்படி நம்ம நாசப்படுத்திடுவான். அதனால இயேசு சொன்னா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்குமோ அது பரிபூர்ணப்பட வந்தேன். அப்ப இந்த பிசாசை நாம ஜெயிப்பதற்கு தான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. இந்த மாம்சத்திலே இந்த ரத்தத்திலேயே நம்ம போராட்டம் நமக்கு கிடையாது. நம்முடைய போராட்டமோ எங்க இருக்கு? துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் சேனாதிபதிகளோடும் அரசியல்வாதிகளோடும் அவர்களோட நமக்கு போராட்டம். வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு கூட போராடணும்னா எவ்வளோ பலன் வேணும்னு நினைச்சு பாருங்க. அவன் பரலோகத்துல தேவன் எப்படி சிங்காசனம் அமைத்து தேவ தூதர்களோடு கூட அங்க இருக்கிறாரோ, அதே போல இவன் மத்திய ஆகாயத்துல இருக்கிறான். இவன் ஒரு சிங்காசனம் போட்டு அங்க ஆயிரக்கணக்கான பேய் பிசாசுகளை உட்கார வச்சு, நான் தான் இந்த பூமிக்கு ராஜான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த வானமண்டல பொல்லாத ஆவிங்க. இந்த ஆவிகளை ஏவி அவன் யார் மேல முதல்ல கண் வைக்கிறான்னா, விசுவாசிங்க மேல, ஊழியக்காரர் மேலதான் கண் வைக்கிறான். அவனுக்கு மற்றவங்க மேல பிரச்சனை கிடையாது. புரியுதா? மற்றவங்க பத்தி அவனுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் தான் அவன் அப்படியே குறி வைக்கிறான். யாரை விலங்கலாம என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரே ஆண்டர் எப்படி ஒரே ஒரு மனுஷன் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்ல இருப்பாருங்க. அதே போல பிசாசுக்கு ஒரே ஒரு விசுவாசி விழுந்து போனா போதும், அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஒரு ஊழியக்காரர் விழுந்து போனா போதும், அவனுக்கு பெரிய சந்தோஷம். அப்போ அந்த சாத்தானுடைய கரத்திலிருந்து நம்ம தப்புவிக்கப்பட்டு இந்த ஒரு நல்ல ஜெய கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவைப்படுகிறது? பலன் தேவைப்படுகிறது. உள்ளான மனுஷன்ல ஒரு பலன் தேவைப்படுகிறது. ஆவியில ஒரு பலன் தேவைப்படுகிறது. விசுவாசத்துல ஒரு பலன் தேவைப்படுகிறது. ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்துல அவன் பலவீனமா இருந்ததில்லைன்னு சொல்லி ரோமர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சரீரத்துல பலவீனமா இருந்தா பரவாயில்ல, ஆனா எதுல நீங்க பலவீனமா இருக்கக்கூடாது? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலையும் நீங்க பலவீனமாய் விடவே கூடாது. அதுல பலன் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். புரிதலுக்கு மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம்.
சரி, நமக்கு நேரம் இல்லை, தொடர்ந்து நம்ம போக போறோம். அப்போ அவர் சொல்லுகிற அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு எக்ஸசைஸ் எப்படி உங்களை சரீரத்தை பலப்படுத்துகிறதோ அது போல ஆண்டவர் அவளை பலப்படுத்துவதற்கு சில ரகசியத்தை அவர் நம்ம கற்றுத் தருகிறார். எதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சொல்லித்தரார். ஆனா அது கடினமானது, அது கஷ்டமானது தான். ஆனா அதை நாம செய்யும் பொழுது அந்த பலனை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை செய்வதற்கு சாத்தான் விடவே மாட்டான். அவன் சில காரியங்களை சொல்லி நியாயப்படுத்துவான். நியாயப்படுத்தி நம்ம என்ன பண்ணுவான், பலவீனப்படுத்துவான். அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். சூழ்நிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆண்டு சொல்லுவார். பவுல் நம்ம கற்றுக் கொடுப்பார். சூழ்நிலை வேற, ஆனா அதை நீங்க செய்யறது வேற. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். வாசிப்போம். அது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இதுதான் முடியுமா? எல்லாம் யோசிக்கிறீங்க பாருங்க. முடியவே முடியாது. உலக பிரகாரமா பார்த்தா முடியவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அத்தனை பேரும் சந்தோஷம் இல்லாம தான் நாம இருக்கிறோம். பாத்தீங்களா? சூழ்நிலை வேற, ஆனா அவர் சொல்றது வேற. சூழ்நிலை வேற, நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றாரு. உங்களை கர்த்தர் பலப்படுத்தணும், ஆவியில நீங்க பலன் அடையணும்னா உலகத்துல நம்ம வாழ்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை டேக் ஓவர் பண்ணி அதை மாற்றி அமைத்து தங்களை சந்தோஷ கர்த்தருக்குள், அது அவர் சொல்றார் பாருங்க, 2 தடவை சொல்றார். எப்படி மறுபடியும் படிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பாத்தீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுது நீங்க சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும். பாத்தீங்களா? சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அப்போ கர்த்தருக்குள்ள நம்மை பலப்படுத்தி கொள்வதற்கு முதல்ல எது தேவை? சந்தோஷ தேவை. கர்த்தருக்குள் சந்தோஷ தேவை. உலக சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், சுகம் இல்லாம இருக்கலாம், பல காரியங்கள் உங்களை கவலைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா கடவுளுக்கும் உங்களுக்கும், கர்த்தருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் பிரேக் ஆகக்கூடாது. அந்த ரகசியம் புரியுதா? உலகத்துல பல கவலை உங்களை நெருக்குது, அது தவிர்க்க முடியாதது. ஆனா இவைகள் கடவுளுக்கும் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை தடைப்படுத்தக்கூடாதுன்றாரு. அதனால்தான் அவருடைய ரகசியம் என்னன்னா, உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் குப்பையும் தூசியமாய் எண்ணுகிறேன்றாரு. புரியுதா உங்களுக்கு? குப்பையும் தூசியமாய், ஏன்னா இதெல்லாம் கவலைப்படுத்துது, இது என்ன துக்கப்படுத்துது, இது என்ன வேதனைப்படுத்துது, இதெல்லாம் எனக்கு தேவைதான். ஆனா அதை குப்பையா வச்சுக்கலாம், அப்பப்ப நம்ம வச்சுக்கலாம். ஆனா நான் யாருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். அது இந்த தெசலோனிக்கே சபை விசுவாசிங்க பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:6 அவங்க எப்படி சந்தோஷமா இருந்தாங்களா பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, பாருங்க, நீங்க மிகுந்த உபத்திரவம். அவங்களுக்கு நம்ம போல, நம்மளை விட பயங்கர உபத்திரம். நம்ம பாருங்க, நீங்க அழகா பாட்டு பாடி ஆராதித்து ஒரு உபத்திரவம் இல்லை. அப்ப இது போல உபத்திரவம் அன்றைக்கு தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் அவங்க அனுபவித்திருக்காங்க. ஆனா மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட, பாத்தீங்களா? அப்ப நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் யாரு? அதான் ரகசியம். நீங்க போராட்டத்தின் மத்தியில ஆவியில நிரம்பி நீங்க ஜெபம் பண்ண பாருங்க, உங்களை எதெல்லாம் துக்கப்படுத்துதோ அது ஆவியானவர் உங்களை விட்டு எடுத்து போடுவார். அதெல்லாம் உங்களுக்கு குப்பையும் தூசியுமா, இவ்வளவுதானே, இதெல்லாம் என்ன ஒரு பெரிய பிரச்சனையா, இதெல்லாம் கர்த்தர் மாற்றுவா, இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற உங்க இருதயத்திலிருந்து அதை எடுத்து போட்டு ஒரு சந்தோஷத்தினால உங்களை நிரப்புவார். வேலையிலே சொல்லுங்களேன், படிங்க. திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, திருவசனம் அபிஷேகம், திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள். ஆமென். பாத்தீங்களா? அபிஷேகத்தையும் வசனத்தையும் ஊழியக்காரரையும் கர்த்தரையும் 4 விஷயத்தை அவங்க பின்பற்றுறாங்க. எதுக்கு தெரியுமா? அவர்கள் பலனடைந்து கர்த்தர் கண்டு ஊழிய செய்தார்கள். ஒரு அலையில சொல்லுங்களேன், அந்த அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவங்க ஆண்டவருக்காக உற்சாகமாய் வாழ்ந்த விசுவாசிகள், சந்தோஷத்தமாய் வாழ்ந்த மக்கள். எதன் மத்தியில? உபத்திரவத்தின் மத்தியில, அந்த துன்பத்தின் மத்தியிலே சந்தோஷமா இருந்தாங்க. ரகசியம் இதுதான், ஆவியிலே தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறபடினால நாமும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே பலப்படுங்கள் என்று பவுல் சொல்றார்.
உங்களை பலப்படுத்தி கொள்ளணும், ஆவியில உங்களை நிரப்பி கொள்ளணும். ஆண்டவருடைய வருகைக்கு நாம ஆயத்தமாகணும். எந்த நிமிடமோ ஆண்டவர் நம்மை மறுரூபமாக்குவார். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உலகம் முழுவதும் ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அரசியல் மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. பெரிய பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்துல எது நடக்கும்னு நமக்கு தெரியாது. புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. எது எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்கும் பொழுது நாம எதை குறித்து உலகத்துல கவலைப்படாம கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ந்து களி கூறணும்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நம்ம நிரப்பி கொள்ளணும். புரியுது? நம்ம மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. முதல்ல சந்தோஷமா இருக்கணும். 2வது எப்படி இருக்கணும்? சாந்த குணம். எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது. எடுத்ததுக்கெல்லாம் நீ குறை சொல்லக்கூடாது. சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும். அமைதியா இருக்கணும். வாய் பேச அதிகமா நம்ம பேச்சு என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. மற்றவர்களை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம அமைதியா இருக்கணும். மத்தேயு 5:5 ஆண்டவர் அதான் சொல்றாரு. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்தமாய் இருந்து பழகணும். கடைசி நாட்களில் நம்ம ஆவியினால அப்பதான் பலப்பட முடியும். நீங்க கோபப்படுகிறவர்களாய், எரிச்சல் படுகிறவர்களாய், அடுத்தவங்க கூட நீங்க பழி வாங்குகிற குணமுள்ளவர்களாய் இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க முடியாது. அந்த குணம் தான். இதுதான் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் அந்த எக்ஸசைஸ். நீங்க கையை இப்படியே நீங்க ஒரு 10 நாள் நீங்க ஆட்டி கொண்டிருங்க, நல்ல இங்க ஸ்ட்ரென்த் வந்துடும். அது போலதான் நீங்க சாந்தம் என்பது தானா வராது, ஒரு நாள்ல வராது. நீங்க டெய்லி ட்ரை பண்ணணும். உங்களை கோபப்படுத்துவாங்க, உங்களை எரிச்சல் படுத்துவாங்க, உங்களை பல ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். அப்பெல்லாம் வாயை திறவாம அமைதியா இருக்க பிராக்டிஸ் பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். சாந்தமா இருந்து பழகணும். இயேசுவை பாருங்க, சிலுவையில அறைந்தாங்க. அவர் நினைச்சு பூனை ஊதுனா எல்லாமே செத்து போயிருப்பாங்க. ஆனா அமைதியா இருக்கிறார் பாருங்க, சாந்தமா இருக்கிறார் பாருங்க. அதுதான் கிறிஸ்தவர்களுடைய பலப்படுவதற்கான ரகசியம். அதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் தான் நமக்கு சொல்லி தரார். உன்னை கர்த்தர் பலப்படுத்தணும், உங்களை கர்த்தர் இன்னும் உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும்னா 2வது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும். சண்டை போடுகிறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லார், கனம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளுங்க, கோபப்படுகிறதுல எப்படி இருங்க, தாமதமா இருங்க. கோபப்படுறதுக்கு எப்படி இருக்கணும்? தாமதமா இருக்கணும். லேட்டா தான் நம்ம கோபம் வரணும். எடுத்தோன்னா உங்களுக்கு கோபம் வருதுன்னா உங்களை கர்த்தர் என்ன பண்ண முடியாது? பலப்படுத்த முடியாது. அந்த வசனம் நல்லா இருக்கு. கோபம் பண்ணுவதற்கு தாமதமா இருங்க. இன்னொன்னு என்ன சொல்றாரு? அதோட கூட தெரியாது, ஏதோ ஒன்றுக்கு சொல்றாரு, அழகா சொல்றாரு. நீங்க கோபப்படுறதுக்கு எப்படி இருங்க? தாமதமா இருங்க. லேட்டா கோபப்படணும். சாந்தமா இருந்து பழகுனா உங்களை கர்த்தர் ஆவியில நாளுக்கு நாள் பலப்படுத்துவா, உங்களை திடப்படுத்துவா, கிறிஸ்துக்குள்ள உங்களை காத்துக்கொள்ள. ஏன் சொன்னா அவருடைய குணம் அப்படி. ஆண்டவருடைய குணம் சாந்த குணம். அப்ப நீங்க அதற்கு இடம் கொடுத்தாதான் உங்களை அப்படி சாந்தமான குணமாய் கர்த்தர் மாற்றுவார். புரியுதுன்னு ஒரு அலையிலே சொல்லுங்க. நாம சாந்தமா இருந்தா தானே 4 பேர் சர்ச்சுக்கு வருவான். நாமே சண்டை போடுறவங்களா இருந்தா எப்படி 4 பேர் நம்மளை தேடி வருவான்? நம்மளே முரட்டு குணமா அப்படியே இருந்தா எப்படி வருவாங்க? இல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் பலப்படணும், கிறிஸ்துக்களை பலப்படணும். கிறிஸ்துவுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னா அருமையான பிள்ளைகளை 2வது சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். 3வதாக 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முடியுமா? ஒன்றுக்கு என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. உங்களை கேட்டு பாருங்க, பக்கத்துல கேட்டு பாருங்க, நாளைக்கு என்ன பண்ணணும்னு இன்னைக்கே கவலையா இருக்கு. நாளைக்கு எப்படி அந்த கடனை கட்டணும், அந்த வட்டியை கட்டணும், வேலைக்கு போகணும், எத்தனை கவலை இருக்கு. ஆனா இங்க ஒரு சிம்பிளா சொல்றாரு,
எதுக்கு கவலைப்படக்கூடாதான்? ஒன்றுக்குமே கவலைப்படக்கூடாது. எப்படா இது முடியுமா நினைச்சு பாருங்க. உபதேசத்தை பார்த்தீங்களா? ஆண்டவருடைய சத்தியத்தை கவனிச்சிங்களா? இவ்வளோ பெரிய உலகத்துல இவ்வளோ பெரிய நமக்கு குடும்பம் இருக்கு, நமக்கு பொறுப்பு இருக்கு, நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு, நம்மளை கவலைப்படுத்துகிற செய்திகள் எத்தனையோ நமக்கு வந்து கொண்டே இருக்கு. ஆனா இவர் சிம்பிளா சொல்றாரு, நீ பலப்படணும், நீ திடப்படணும், நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து இருக்கணும்னா முதல்ல நீ எதை தூக்கி பண்ணணும்? கவலை தூக்கி பண்ணணும். இயேசுகிட்ட என்ன சொன்னாரு? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத என்றார். இன்னைக்கு அதன் பாடு உனக்கு போதும், நாளைக்கு எதுக்கு நீ கவலைப்படுறேங்கிறார். அந்த மனநிலைய அப்படி நீங்க மாற்றிக்கங்கன்றார். அதை நீங்க மாத்திக்கங்கன்றீங்க. அந்த விசுவாசத்தை நீங்க வளர்த்து கொள்ளுங்கன்றாரு. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத சில மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? யார் அவங்க? வைத்தியம் இருக்கிறவங்க. அவங்களுக்கு தெளிவே இல்லை. தெளிவா இருக்கிற மனுஷன் நாளைய தினத்தை குறித்து அவன் என்ன பண்ண மாட்டான்? கவலைப்படவே மாட்டான். குடிகாரன் பார்த்தீங்களா? அதனால தான் பவுல் சொல்றாரு, அதுக்கு ஈக்குவலா ஒப்பிட்டு சொல்வார் ஒரு இடத்துல, நீங்க மதுபானத்துல நிறைந்து இருக்காம பரிசுத்த ஆவியில நிறைந்திருங்கன்னு சொல். மதுபானத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒப்பிட்டு சொல்வாரு. புரியுது உங்களுக்கு? மதுபானத்துல நீங்க நிறைந்திராம பரிசுத்த ஆவியில ஏன்னா ரெண்டும் செய்யற வேலை ஏறக்குறைய ஒரே வேலை. அவன் என்ன செய்யறானா, மதுபானத்தை ஃபுல்லா குடிச்சிட்டான், எதை பத்தி கவலைப்பட மாட்டான். அது போல நீ ஆவியில ஃபுல்லா நீ நிரம்பிட்டான், எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். அதனால தான் அவர் அங்க ஒப்பிடுறாரு. ஆனா அவனுக்கு இந்த போதை இறங்கின பிறகு டபுள் கவலை வரும். ஆனா இந்த போதை இறங்கவே இறங்காது, நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும், உன்னுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். அதனால தான் அவன் பாருங்க, குடிகாரன் இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, சாயந்தரம் வரைக்கும் நல்லா குடிச்சு வெறிச்சு ஜாலியா இருந்துட்டு வந்து தூங்குவான். நாளைக்கு பத்தி கவலையே பட மாட்டான். நாளைக்கு எழுந்திரிச்சோன்னே, நீங்க காலையில எழுந்திரிச்சு பாருங்க, லிஃப்ட் கேட்பான். நீங்க போறவங்க பாத்தீங்க, இங்க சர்ச் முன்னாடி வந்து நில்லுங்க, அப்படி மூஞ்சி கழுவி இருக்க மாட்டான், பல்லு விளக்க வைக்க மாட்டான். ஒன்னையில வந்து இங்க போறவங்க வரவங்க அங்க நடக்க முடியாது, அவ்வளவு தூரம் அவனால நடக்க முடியாது, டயர்டு. லிஃப்ட் கேட்பான். அவங்க யாராவது ஏத்திட்டு போனா அங்க போய் இறங்கி மறுபடியும் குடிச்சிட்டு வருவான். கவலைன்றதே கிடையாது. அதை பவுல் நமக்கு கற்று தருகிறான். நீங்க ஒன்றை குறித்து என்ன பண்ணக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. அதனால நல்லா குடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஆவில நிரம்பி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கவலை வெளியே போயிடும். மற்றவங்க பார்த்தா ஆச்சரியப்படும்படி இத்தனை கவலை இந்த மனுஷனுக்கு இருக்குது, இத்தனை போராட்டம் இருக்குது, இவன் எப்படிறான் அல்லேலூயா தோத்துறோம் அப்படின்னு சொல்லி கைத்தட்டி பாடி. இப்போ ஊரில் இருக்கிறவங்களே அப்படித்தான். இவ்வளோ நேரம் நம்ம பாட்டு பாடினதை பார்த்து வெளியே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்களுக்கு அமெரிக்காலேருந்து நிறைய வருதுடா, சந்தோஷமா பாடி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? மகிழ்ச்சியா இருக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து நாம கவலைப்படாம இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவர் வந்தாருன்னா நாளை என்பதே நமக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்ம பரலோகத்துக்கு ஆண்டு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவார்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. எந்த நேரத்திலும் ஆண்டவர் வருவாரு, நம்மை மறுரூபமாக்குவாரு, பரலோகம் போய் விடுவோன்ற ஒரு நம்பிக்கை கத்த நமக்கு தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில நீங்க அதிகமாக உங்களை பலப்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்க ஒன்றுக்கும் என்ன பண்ண மாட்டீங்க? கவலைப்படவே மாட்டீங்க. ஆனா அவர் அடுத்து சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. அது என்னது? எல்லாவற்ற உங்க பிரச்சனை, உங்க கடன் பிரச்சனை, வியாதியின் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை இருக்கோ பிரச்சனை இருக்கு. ஆனா நீ கவலைப்படாத. ஏன்னா உனக்கு ஒரு தேவன் இருக்கிறா, உன்னை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறா, உன்னாக்கின கடவுள் ஒருத்தர் இருக்கிறா. அவர் மேல நீ நம்பிக்கை வை, அவர் மேல நீ விசுவாசம் வைத்து உன்னை பாரப்படுத்துகிற, உன்னை கவலைப்படுத்துகிற இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் நீ சுமந்து கொண்டிராம கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுங்கிற. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால இப்ப கவலைப்படுறதுனால நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னால நீ கவலைப்படுறதுனால ஒரு முடி கூட என்ன ஆகுது, நீ வளர்க்கவோ ஒன்றும் பண்ண முடியாது. கவலைப்படுறதுனா ஆண்டவர் சொல்ல, கவலைப்படுறதுனால தன் இறுதி என்ன ஆகுமா? நீதிமொழிகள் சொல்ல ஒடுங்கும்.
கவலைப்படுகளுடைய இறுதி என்னாகுமா? ஒடுக்கிடுவார், ஒடுக்கிடுவாது. கவலைப்பட்டு 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 இருதயத்தை ஒடுக்கி அவனை வேதனைப்படுத்தி மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடும். அதனால்தான் இயேசு கவலைப்படாத 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 என்றார். எத்தனை கவலை! அதுதான் இங்க பவுல் நமக்கு சொல்லும்போது உன்னை கவலைப்படுத்தும். அந்த கவலை பாருங்க, உங்களை பைபிள் படிக்க விடாது, ஜெபம் பண்ண விடாது, உங்களை உற்சாகமா ஊழியம் பண்ண விடாது, உங்களை ஒரு வெறுமையை ஆக்கிரும், ஒரு மாதிரி வேதனைக்குள்ள நம்மை கொண்டு போய் விடும். அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாம உன்னை கவலைப்படுத்துகிற காரியம் எது உண்டோ அது எல்லாவற்றையும் அவர் சொல்றாரு பாருங்க. எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை அதை ஒரு ஜெபமா நீங்க எடுக்கணும், அது ஒரு ஜெப குறிப்பா நீங்க எடுக்கணும். உங்களுக்கு தொழில பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, உங்க சரீரத்துல பிரச்சனையா, அது ஒரு ஜெப குறிப்பா நீங்க எடுக்கணும். உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற போராட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ஜெப குறிப்பு, ஒரு லிஸ்ட் எடுக்கணும். நீங்க அந்த லிஸ்ட்டை எடுத்து அதை விண்ணப்பமா அதை எடுத்து அதை உங்க முன்னாடி வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, கையை வச்சு முதல்ல நீங்க யாரை ஸ்தோத்திரம் பண்ணணும்? இந்த பிரச்சனைக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். தேவனை ஸ்தோத்திரிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த இத்தனை பிரச்சனை எனக்கு இருக்கு, இதை மாத்துறதுக்கு ஒரே ஒருவர் நீர் தான், வேற யாரும் வழியே கிடையாது, எனக்கு உங்களை விட்ட எனக்கு வழியே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும், காரியத்தை மாறுதலாய் முடிப்பான், உன் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க பண்ணுவான். அப்ப அந்த லிஸ்ட் எடுங்க, ரத்த கட்சி தருகிறான். இதெல்லாம் உன்னை பலவீனப்படுத்துது, ஆவியில பலவீனப்படுத்துது, ஆவியில வளர விட மாட்டேங்குது. முதல்ல லிஸ்ட் எடு, ஜெப குறிப்பா அதெல்லாம் எழுதிக்கோ, கைய வை, ஆண்டவரை துதிங்கிறாரு, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவரை ஸ்தோத்திரித்து விண்ணப்பங்களோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் நல்லா துதிச்சுட்டு அப்புறத்தான் ஜெபம் பண்ணணும். எடுத்தோடனே கட கட கடன்னு ஜெபித்திடக்கூடாது. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் பாப்பாரு பாருங்க, இத்தனை பிரச்சனை இவனுக்கு இருக்கு, ஆனா என்ன பண்றான்? மகிமைப்படுத்துகிறான், என்னை நம்புகிறான், என்னை ஸ்தோத்திரிக்கிறான். ஏன்னா அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். நம்முடைய துதியினாலே பிரியப்படுகிற தேவன், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்ப நீங்க பிரச்சனையை கண்டு தேவனை முறுமுறுக்காம, அந்த பிரச்சனைன்றது உலகத்துல இருக்கத்தான் செய்யும், ஆனா இதை மாற்ற என் தேவன் வல்லமுள்ளவர், இதை மாற்ற என் இயேசு கிருபை உள்ளவர் அப்படின்ற விசுவாசத்தோடு கூட நீங்க முதல்ல அவருக்கு நன்றி சொல்லி துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி விட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதும். நீங்க ஜெபத்தினாலும் அடுத்தது வேண்டுதல், அப்பா பிதாவே அப்படின்னு உங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்ளணும். ஆண்டுகிட்ட வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அவ்வளவுதான். தெரியப்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கும் அவர் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாத்தீங்களா, எல்லாம் வச்சு கர்த்தர் குப்பை மாதிரி எடுத்து போட்டுருவார். உங்க இருதயத்தை உங்க சிந்தையை குழப்பிட்டு இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் போய் ஒரு கிறிஸ்துவின் சிந்தை உங்க இருதயத்தை என்ன பண்ணுமா, உங்க இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். காத்து கொண்டா நீங்க மறுபடியும் ஆவியில என்ன ஆயிருவீங்க, பலன் ஆயிருவீங்க. ஒரு திடன் உங்களுக்குள்ள வந்துடும், பலன் வந்துடும், பிரச்சனை நீங்கிரும். பாருங்க, நாளைய தினத்து குறித்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கவலைப்படவே மாட்டீங்க. அந்த பிரச்சனை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க, அந்த போராட்டத்தை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அந்த பிரச்சனையை கர்த்தர் தம்முடைய கையில எடுத்துக்கொள்வா. ஆண்டவர் சொல்ல, யுத்தம் கர்த்தருடையது, நீ அமர்ந்திருந்து பார்ப்பா. நீங்க என்றைக்கு இதை விசுவாசிக்கிறீங்களோ, என்றைக்கு இதை நீங்க செயல்படுத்துகிறீர்களோ, அன்றைக்குதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பிரச்சனைகளை லிஸ்ட் எடுங்க, நீங்க அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதீங்க, அதையே நினைத்து நினைத்து உங்க சரீரத்துக்கு எடுத்து கொண்டிருக்காதீங்க. நம்ம எல்லாம் இந்த உலகத்துல நிர்பந்தமான மனிதர்கள், எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. நம்முடைய பிரச்சனையை நீக்குவதற்கு தான் இயேசு சிலுவையில மரித்து உயிரோடு கூட வந்திருக்கிறார். அல்லேலூயா. அனந்த கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் நம்மை ஆதரிக்கிறது, நம்மை அழைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு தான் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படி கிடையாது, நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறா. அல்லேலூயா. பசிக்குதுன்னா நமக்கு ஆகாரம் கொடுப்பான், தாகமா இருக்குன்னா தண்ணீர் கொடுப்பார், நடக்க முடியலன்னா தோல் மேல சுமப்பார்.
தாயை போல தேய்ச்சுவா, தகப்பனை போல உன்னை சுமப்பார். அதுல தான் நீ உங்களை பலப்படுத்தி கொள்ளணும். இந்த பிராக்டிஸ் நீங்க பண்ணணும், இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும். அப்ப நீங்க உங்க மனசுல இருக்கிற நாளைய தினத்தை குறித்ததான அந்த கவலைகளை, அந்த பாரத்தை, அந்த பயத்தை எல்லாம் நீங்க எடுத்து போடுவீங்கன்னா உங்க சிந்தைகள், உங்க இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சமாதானமாய் ஆவியானவர் காத்து நம்மை நடத்த அவர் வல்லமிழவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். 8வது வசனம் வாசிங்க. கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. இப்போ ஆண்டவர் சிந்தைக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? வந்தோடனே நம்ம என்னத்தை சிந்திக்கணும் நாங்கள் சொல்ற பாருங்க. நம்ம வாழ்க்கையில இப்போ நீங்க பலப்படணும்னா எதெல்லாம் சிந்திக்கணும்? முதல்ல உண்மை உள்ளவைகளை சிந்திக்கணும். எது உண்மை? இயேசு உண்மை, வேதவசனம் உண்மை, பரிசுத்த ஆவியானவர் உண்மை. இயேசு மரியாள் இடத்துல, கன்னி மரியாள் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பிறந்தது உண்மை. இயேசு கடல் மேல நடந்தது உண்மை, கடலை 2ஆக பிளந்தது உண்மை. வேதவசனம் என்ன எல்லாம் உண்மை. நம்மை ரட்சிப்பது உண்மை, இயேசு வருவது உண்மை, நம்மை மறுரூபமாக்குவது உண்மை. உண்மையானது நீங்க என்ன பண்ணுங்க? உண்மை கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள். வேதத்துல நிறைய ஒழுக்கத்தை கத்த நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். சிந்தையில மாற்றம் உண்டாகணும். நம்முடைய சிந்தை மிக மிக முக்கியம். சிந்தையில இதெல்லாம் உள்ள போடணும். முதல்ல ஜப குறிப்பு லிஸ்ட் எடுக்க சொன்னேன். இந்த லிஸ்ட்டை உங்க இருதயத்துக்குள்ள போடணும். போட்டு சிந்தித்து கொண்டே இருக்கணும். அதையே நீங்க யோசித்து கொண்டு இருக்கணும். மாடு சாப்பிட்டு அசை போடுது பாருங்க, அது போல உண்மை உள்ளது எது? நீங்க இப்போ பைபிள்ல தேடணும். உண்மை உள்ளது எது? ஒழுக்கமானது எது? பைபிள்ல தேடணும். நீதி உள்ளது எது? அதை நீங்க சிந்திக்கணும். அதை நீங்க சிந்திக்க பாருங்க, உங்க சரீரம் அதை செய்ய ஆரம்பிக்கும். அதான் சீக்ரெட். அதுக்கு தான் அவர் சிந்திங்கன்ற, செய்யுங்கன்னு சொல்லல பாருங்க. இதை சிந்தித்து கொண்டே இருந்தா போதும், இதை நீங்க யோசித்து கொண்டே இருந்தா போதும், உங்க சரீரம் ஆட்டோமேட்டிக்கா அதுல செயல்படும். இப்ப பாவத்தை ஏன் ஒரு மனுஷன் செய்கிறான்? அவன் அதை சிந்திக்கிறான். அதுக்கு ஒரு சின்ன கரு போல உள்ள இருதயத்தில் போட்டு அதை சிந்திக்க அரைக்கும் போது பவுல் சொல்றாரு, அது வளர்ந்து, யாக்கோபு சொல்றாரு, அது வளர்ந்து பெருகி ஒரு கர்ப்பம் தரித்து குழந்தையா பிறக்குமா. ஒருத்தர் எடுத்தோன்னே பாவம் செய்ய மாட்டான். அது என்ன ஆகும்னா சின்னதா உள்ள உருவாகும். அதே போலதான் இப்படிப்பட்ட இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்குள்ள போட்டு நீங்க சிந்தித்து கொண்டே இருந்தீங்கன்னா அது கர்ப்பம் தரித்து அது குழந்தையை போல உங்க வாழ்க்கையில பிறக்கும். எதெல்லாம் பிறக்கும்? உண்மை உள்ளது பிறக்கும், ஒழுக்கம் உள்ளது பிறக்கும், நீதி உள்ளது பிறக்கும், கற்புள்ளது பிறக்கும், அன்புள்ளது பிறக்கும், நற்கீர்த்தி பிறக்கும், புண்ணியம் பிறக்கும், புகழ் பிறக்கும். சிந்தி இதழையே எல்லாம் உங்க வாழ்க்கையில வெளியே வரும். இப்ப நம்ம மண்டைக்குள்ள நம்முடைய சிந்தையில இதையெல்லாம் கொண்டு போய் வைக்காம குப்பையை கொண்டு போய் வச்சிடறோம். தேவையில்லாத நமக்குள்ள வச்சிடறோம். பல காரியங்களை, தேவையில்லாத சிந்தனைகளை நமக்குள்ள வைத்தோடனே தேவையில்லாததை தான் நம்ம வெளிப்படுத்தும். நம்முடைய சரீரமும் நம்முடைய செயல்பாடுகளும் தாறுமாறானதை இந்த பூமியில செய்யும். அதான் பிரச்சனை. அதைத்தான் அவர் நம்ம கற்றுத்தர்றாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுனா இதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு? செய்திருக்கிறார். செய்துட்டு தான் நமக்கு சொல்றார். இந்த சீக்கிரட்டை நமக்கு கற்றுத்தரார். அதனால இதை லிஸ்ட் எடுத்து உங்க இருதயத்துல வைத்து அதையே சிந்தித்து கொண்டிருக்கு. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனால அழைக்கப்பட்டவன், தேவனால அபிஷேகிக்கப்பட்டவன். என் வாழ்க்கையில இதெல்லாம் வெளிப்படணும். இதுவரைக்கும் வெளிப்படுத்தல, இனியாகில் நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு இந்த 2026க்குள்ள போகும்போது இந்த லிஸ்ட் எடுத்து நீங்க செயல்பட்டு பாருங்களேன். ஆண்டவர் அது உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல அந்த சிந்தித்து 9வது வசனம் வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பாத்தீங்களா? சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கணும். நான் போன கிறிஸ்துமஸ்ல பார்த்தோம், மரியாளோடு கூட கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார்.
இப்ப நம்மோடு கூட கர்த்தர் இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அந்த பவுல் இடத்துல என்ன கற்றுக்கொண்டீங்களோ அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற அவர் மூலமா எத்தனை அற்புதங்களை நீங்க அடைந்தீங்க, கற்றுக்கொண்டீங்க, கேட்டீங்க, இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்கன்றார். முதல்ல சிந்திங்க, இப்ப நீங்க செய்யுங்க. புரியுதான? ஒரு அலையிலையா சொல்லுங்க. இது நம்முடைய வேலை. இதுதான் நீங்க பலப்பட முடியும். இதெல்லாம் ஒன்றும் செய்யாம நான் சும்மா சர்ச்சுக்கு வர போறேன் நீங்க இருந்தீங்கன்னா ஆவியில பலப்பட முடியாது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தா சோர்ந்து போயிருவீங்க. சின்ன சின்ன சாத்தானுடைய தந்திரங்களை சிக்கிக்கொள்வீங்க. இதுல நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது செய்யும்போது சிந்திக்கணும், அடுத்த செய்யும் பொழுது பாருங்க, அப்பொழுது சமாதானத்தை தேவன் உங்களோடு இருப்பா. ஒரு சமாதானம் உங்க இருதயத்தை எப்போதுமே ஆட்கொண்டு இருக்கும். ஒரு சந்தோஷம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கும். அதை நீங்க செய்யும்படி எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும். சரின்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நேரமாச்சு. அடுத்தது 10வது வசனத்தை வாசிங்க. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. அடுத்தது ஊழியக்காரரை அவங்க கனப்படுத்தி இருக்காங்க. அவரை பலப்படுவதற்கு ஊழியக்காரர்கள் பலப்படுவதற்கு நீங்க ஒரு காரணம். ஊழியக்காரர்கள் பாருங்க, சத்துவத்தின் வல்லமையில அவர் பலப்படணும்னா அவங்க அவரை அன்பா பார்த்திருக்கிறாங்க, அவரை குறை சொல்லாம பார்த்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது என்ன பண்ணி மறுபடியும் மனம் மலர்ந்தபடினால். குறை சொல்லிட்டே இருக்கிறது இல்ல. நம்ம பார்த்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவ்வளவு ஜெபம் பண்ணாரு, இவ்வளோ அதிகாலையில் எழுந்து நமக்காக ஜெபம் பண்ணாரு, அவரை சந்தோஷப்படுத்தணும், அவங்கள மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளணும், குடும்பமாக அவங்கள விசாரிக்கணும். அவரை விசாரித்து இருக்கிறாங்க. அது அவரை பலப்படுத்துது. அது ஆவியில் அவரை பலப்படுத்துது. அவரை சோர்வுக்குள்ள ஆக்குகிறது இல்லை. இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னு வைங்க, எங்களுக்கு என்ன ஆயிரும்? சோர்வு உண்டாயிரும். எத்தனையோ உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களை மகிழ்விக்கணும்னு சொல்லி பண்டிகை கொண்டாடுறோம், சமைக்கிறோம், தினம் செய்கிறோம். நீங்கள் சொல்லும்போது என்ன ஆயிரும்னா நமக்கு என்ன ஆயிரும்? சோர்வு வந்துவிடும். அப்போ அவர் அதை சொல்றார், நீங்க என்னை பலப்படுத்தும்படி நீங்க என் மேல எப்படி இருந்தீங்க, மனம் மலர்ந்தபடினால் கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஊழியக்காரர்களை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா நாங்க கர்த்தருக்குள்ள என்ன ஆக முடியும்? பலப்பட முடியும். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஏதாவது சொல்லும் போது எங்களுக்கு மனமடிவு உண்டாகும் போது அது எங்களுடைய பலன் போச்சுன்னு வைங்க, நாங்க உங்களை என்ன பண்ண முடியாது? பலப்படுத்தவே முடியாது. அவர் சொல்றாரு, நீங்க மனம் மலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள்ள மிகவும் நான் எப்படி இருக்கிறேன்? சந்தோஷப்படுகிறேன். இப்படி செய்ய என்ன கொண்டு இருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு என்ன ஆகல, நேரிடல. ஏன்னா இவர் அங்கங்க ரவுண்ட் அடிக்கிற ஊழியக்காரர். ஆனால் நீங்க என்ன சந்தோஷமா வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு நேரம் இல்லை, பரவாயில்ல, இருந்தாலும் உங்க மூலமா நான் இதுதான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் நான் செய்வேன். நாங்கள் ஒரு பெரிய ஊழியத்தை நாங்கள் செய்யணும்னா நீங்க எங்களை சந்தோஷமா வைத்துக்கொள்ளணும், நீங்க எங்களை பலப்படுத்தணும், நீங்க எங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளணும். நாங்களும் மனிதர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். உங்க நேரத்துக்கு நாங்க இருக்கணும்னு நீங்க நினைக்க கூடாது. உங்களுடைய சூழ்நிலைக்காக எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நீங்க நினைக்க கூடாது. பாஸ்டுக்கும் சூழ்நிலைகள் என்ன ஆகும்? மாறும். நல்ல சூழ்நிலைகளை நீங்க புரிந்து எங்களை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு தான் எபிரேயர் 13:17 வாசகம் உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். ஊழியக்காரரை எப்படி சந்தோஷமா வைத்து கொண்டா நாங்க ஆவியில பலன் அடைய முடியும். நாங்க இருக்கு பாருங்க. உங்களை நடத்துகிற நாங்க உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய், பாத்தீங்களா, உங்க ஆத்துமாக்களுக்காக நாங்க உத்தரவாதம் பண்றவங்களா இருக்கிறதுனால விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, பாத்தீங்களா, நாங்க துக்கத்தோடு உங்களுக்கு ஊழியம் செய்யாதபடி சந்தோஷத்தோட அதை செய்யும். இதைத்தான் அவருக்கு செஞ்சிருக்காங்க அந்த விசுவாசிங்க. மனமலர்ச்சியோடு அவரை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஆவியில பலன் அடைந்திருக்கிறார். புரியுதா? நாங்க ஆவியில பலன் அடைகிறதுக்கு என்ன வழினா, நீங்க எங்களை சந்தோஷப்படுத்தணும். பாத்தீங்களா, துக்கத்தோட கூட அவங்க ஊழியம் செய்யாதபடி சந்தோஷத்தோட அதை செய்யும்படி, சந்தோஷத்தோட நாங்க ஊழியம் செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பாத்தீங்களா, ஊழியருக்கு கீழ்ப்படிந்து நீங்க அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால், நாங்க துக்கத்தோட உங்களுக்கு ஊழியம் செய்தா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. பிரயோஜனமாவே இருக்கா. துக்கத்தோட நான் உங்களை ஆசீர்வதிச்சேன்னு வைங்க, அது பிரயோஜனமே இருக்கா. ஆனால் முடிந்த அளவு நம்முடைய ஊழியக்காரர்களை நம்முடைய பெற்றோரை போல, தகப்பனை போல, தாயை போல நினைத்து ஒரு சின்ன சின்ன விஷயத்திலும் குறை சொல்லாம, குற்றம் சொல்லாம அவங்களை சந்தோஷமா நம்ம வைத்து கொள்ளும்போது பாருங்க, நாங்க
ஆவியில பலன் அடைய முடியும். அப்ப அவருடைய ஆவியில பலன் அடைந்ததுக்கு அது ஒரு ரகசியத்தை சொல்றார். என்னை கர்த்தர் ஏன் பலப்படுத்துகிறாருன்னு சொன்னா, நீங்க என்னை எப்படி வைத்திருக்கிறீங்க? சந்தோஷமா வைத்திருக்கிறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். 11 12 வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஆ. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் ம். மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், ம். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ம். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடைவும் ம். குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமென். இது மிக முக்கியம். நம்ம கர்த்தர் பலப்படுத்தணும்னா குறைவுகளை மட்டும் நீங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. எந்த நிலை அவர் சொல்றார் பாருங்க. முதல் வசனத்தை போடுங்க, 11 போடுங்க. அவர் சொல்ற, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. நான் குறைவா இருக்கிறேன்றதுக்காக நான் சொல்றதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க. கற்றுக்கொண்டேன். அவர் யார் தெரியுமா? பெரிய பணக்காரரா இருந்த மனுஷன். அந்த நாட்களே கப்பல் ஓனர் அவரு. கமேலியல் என்கிற காலேஜ், அது பெரிய பெரிய பணக்காரர் படிக்கிற காலேஜ், அதுல படித்தவர் கமாலியல். அந்த காலேஜில் படித்தவர், பெரிய ஆள் அவரு. ஆனா எல்லாவற்றையும் குப்பி தூசியமா எண்ணி விட்டுட்டு வந்த பவுல் சொல்றாரு, நான் இப்ப குறைச்சல் உள்ளனா இருக்கிறேன். நான் இதை சொல்ல, நான் இப்ப எந்த நிலையில இருந்தாலும் நான் எப்படி இருக்க கற்றுக்கொண்டேன்? மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் நீங்க மன ரம்யமா இருக்கணும். இருந்தா மட்டும் தோத்துறோம், இல்லைன்னா ஆத்திரம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே மன ரம்யமாய் என்னதான் நடந்துற போகுது, கர்த்தருக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பான். இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எல்லாவற்றையும் எனக்காக கட்ட தரப்போகிறார். பரலோகத்தில் வைத்திருக்கிறா. 1000 அரசாட்சியில் நான் அனுபவிக்க போறேன். இப்போ எதுக்கு வெறுமனே நான் குறைவா இருக்குன்னு ஏன் நான் கவலைப்படணும்? எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் கர்த்தர் நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ எதெல்லாம் இன்னைக்கு குறைவுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாவற்றுக்கும் இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்ல இப்ப என் குறைச்சல், அடுத்த வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பாத்தீங்களா? நான் தாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியும். பெரிய ஆளு, பெரிய ஊழியக்கார். அவர் நிழல் பட்டா அற்புதம் நடக்குது. அப்படிப்பட்ட மனுஷன் சொல்றாரு, நான் எப்படி இருக்கேன் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், கார்ல போகவும் பிளைட்ல போகவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும். இதான் ரகசியம். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பேன்? திருப்தியா இருப்பேன். கறி மீன் முட்டை கொடுத்தாலும் திருப்தியா சாப்பிடுவேன், கஞ்சி கொடுத்தாலும் திருப்தியா சாப்பிடுவேன், பாயில படுக்க வச்சாலும் நான் திருப்தியா படுப்பேன். எனக்கு லாட்ஜ் தான் வேணும், எனக்கு பெரிய அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். எல்லாத்திலும் நான் எப்படி இருப்பேன்? அதான் ஊழியக்காரனுடைய அழகு. அவரை பலப்படுத்துற நோக்கம் என்னன்னா, எல்லா சூழ்நிலையும் நான் எப்படி இருக்கிறேன்? திருப்தியா இருக்கிறேன். பாருங்க, அடுத்த சொல்ல பாருங்க, பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். யார் போதிச்சிருப்பாங்க? பரிசுத்த ஆவியானவர் போதித்திருக்காரு அவருக்கு. பாருங்க, நீ பட்டினியா இருந்தாலும் நீ குறை சொல்லக்கூடாது, நீ அழக்கூடாது. நான் உன்னை அந்த பாதியில நடத்துறேன். பட்டினியின் பாதியில தான் நான் உன்னை என்ன பண்றேன்? நடத்துறேன். அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள். பரிபூர்ணமா இருக்கும் போதும் நீ என்ன மறந்துடாத, அதுலயும் நான் தான் உன்னை நடத்துறேன். அடுத்தது குறைவுபடும் போதும் நீ என்ன பண்ணிடாத, குறை சொல்லிடாத, அதுலயும் நான் தான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்றதை நீ மறக்காதேங்கிறார். அதனால தான் அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைவுகள், ஆபத்துகள், விபத்துகள் என்னென்னமோ வந்து அவரை தாக்கிச்சு. ஆனாலும் அவர் எப்படிப்பட்டிருக்காரா? அப்படி மன ரம்யமா இருக்கிறார். மன ரம்யமா இருக்கிறார். அவர் யாரும் எந்த சாத்தானும் அசைக்க முடியல. இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் செய்யாதத இடையில வந்த இந்த மனுஷன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சொல்லுங்களேன், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவங்கள மிஞ்சின காரியம், அவங்கள விட அதிகமாய் நிருபங்களை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். காரியம் என்ன தெரியுமா? இந்த குணாதிசயங்கள் தான் அவரை பலப்படுத்தினது. ஏன்னா செய்ய முடியாததை செய்கிறார். நான் தான் முதலே சொன்னேன், இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எதிரடியா இருக்கு, செய்யவே முடியாது. ஆனா அவர் செய்து காண்பித்திருக்கிறார்.
அதனால கர்த்தர் அவரை பலப்படுத்தினாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப பாருங்க 12வது வசனம் படிச்சிட்டீங்களா? இப்பதான் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க 13ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இதெல்லாம் நான் செய்துட்டு வந்ததுனால இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிறார். நம்ம சும்மா பாடுறதுனால பலப்பட்டுருவோம்னு நினைச்சிடாதீங்க. சும்மா நம்ம ஆராதிக்கிறதுனால பலப்பட்டுருவோம்னு நீங்க நினைத்திடக்கூடாது. அது ஒரு சின்ன ஒரு அபிஷேகம் பெறுவதற்கான ஒரு வழிதான். பாட்டும் ஆராதனை எதுக்குன்னா அபிஷேகம் பெறுவதற்கு தான் அது ஒரு வழி. அபிஷேகத்தை அனல் மூட்டி விடலாம். ஆனா கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில நம்ம பலப்படணும்னா நம்முடைய குணாதிசயங்கள் மாறணும், நம்முடைய சுபாவங்கள் மாறணும், நம்முடைய சிந்தையில் ஒரு மாற்றம் உண்டாகணும், நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். இதுக்கு தான் இதெல்லாம் அவர் சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பாருங்க, எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தான். அவர் எப்ப சாக போறேன்றதை முன்கூட்டியே சொன்னார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்ப சாகுறேன்றதை முன்கூட்டியே சொன்னார். எவ்வளவு கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டார் பாருங்க, திடப்படுத்தி கொண்டார் பாருங்க. கர்த்தரோடு கூட வாழ்ந்திருக்கார் பாத்தீங்களா? இதைத்தான் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நமக்கு ஏன் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறாருன்னா, இன்னொரு 3 நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்? புது வருஷத்துக்குள்ள நம்ம போறோம். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகணும், எல்லாம் புதிதாய் மாறணும். கர்த்தருக்காக ஏதாவது நம்ம செய்து முடிக்கணும். இன்னும் இப்படியே பலவீனர்களாய் நம்ம இருக்கக்கூடாது, அறியாமை உள்ளவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. நாமும் பவுலை போல நாம் கிறிஸ்துக்குள்ள என்ன ஆகணும்? பலனடையணும். சத்துவத்தின் வல்லமையில நம்ம பலப்படுத்திக் கொள்ளணும். 2026ல நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில் ஒரு எழுப்புதல், சபையில ஒரு எழுப்புதல், நம் மூலமா இந்த பகுதியில அநேகர் ரட்சிக்கப்படணுன்ற ஒரு தரிசனமுடையவர்களாய் நம்ம மாறணும். பலவைகளை ஒழித்து கட்டணும்னா என்ன 3 நாள் இருக்கு. ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் போடுங்க, ஒரு சுத்திகரிப்பின் ஜபத்தை செய்யுங்க. எங்க ஆலயம் திறந்திருக்கோம், பிள்ளைங்க இங்கே தான் இருப்பாங்க. முடிந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. 3 நாள் லீவ் போடுங்க, தப்பே கிடையாது. வருஷம் பூரா நம்மளை நடத்தின தேவனுக்கு ஒரு 3 நாள் நீங்கள் லீவ் போடுறது தப்பு கிடையாது. ஆண்டவர் நமக்காக எத்தனை நாள்? 40 நாள் அந்த வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணாருல்ல. அதுபோல நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காய், நம்முடைய குடும்பத்திற்காய், நம்முடைய ஆவிக்குரிய பலனுக்காய் ஒரு 3 நாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தனியா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன பண்ணுங்க? பலப்படுத்துங்க. அப்பொழுது நீங்க சொல்வீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆளே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். 2026 உண்மையாலுமே பாருங்க, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக உங்களுக்கு கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. சும்மா நான் கொடுக்குற வாக்கு தத்தத்தில் உங்களுக்கு வந்துடாது. இப்போ 1ஆம் தேதி நான் ஒரு வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுப்பேன், 31 நைட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா அது ஒன்றும் செய்யாது. ஏன்னா அந்த வாக்கு தத்தத்தை நான் கொடுக்கலன்னு இங்க வேற சர்ச்சுக்கு போயிருவீங்க, புரியுதா? ஏன்னா அந்த சர்ச்சில் கொடுப்பாங்க, ஆனால் நீங்க அங்க போயிருவீங்க. அதனால உங்களை ஏமாத்துறதுக்குன்னு நாங்க பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து உங்க கையில கொடுப்போம். அது ஒரு வேலை செய்யாது, தெரிஞ்சுக்காங்க. உண்மை அதுதான். உங்களை சத்துவத்தின் வல்லமையில பலப்படுத்தணும்னு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. போன வருஷம் கொடுத்தேன், ஏதாவது நடந்துச்சா? அது வச்சது வச்ச இடத்துல தான் இருக்குது. அந்த வசனம் உங்களுக்கு என்னன்னே மறந்து போச்சு, புரியுதா? அது நடக்காது. அது சும்மா அப்படி ஒன்று ஆரம்பிச்சு விட்டா ஒருத்தன், அதை அப்படியே பரவி அதை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் தனித்தனியா ஒரு வசனம் கொடுப்போம், ஜோசியர் மாதிரி. அதுவும் ஒன்றும் வேலை செய்யாது, புரியுதா? அதெல்லாம் வேலை செய்யாது. அது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் ஒரு உற்சாகப்படுத்துவதற்கான காரியம். அதை கொடுத்தாலும் குறை சொல்றான், கொடுக்கலனாலும் நீங்க குறை சொல்றீங்க. கொடுத்தா யூடியூப்ல குறை சொல்றாங்க, கொடுக்கலன்னா நீங்க குறை சொல்றீங்க. ஆனால் நாங்க நிர்பந்தமுள்ள மனிதர்கள் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு, சரி கொடுக்கலாமா வேண்டாமா, ஏதோ சரி நம்ம ஜனங்க சந்தோஷமா இருக்கணும்னு கொடுக்குறோம். ஆனா அது வேலை செய்யாது. ஆனா இது உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். விசுவாசிக்கிற ஒரு அலையில சொல்லுங்க. அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம். எல்லாரும் ஒரு மனதோடு இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கோம். யாரும் வெளியே போக வேண்டாம். 5 நிமிடத்தில் இந்த ஜபம் முடிய போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு மனதோடு நாம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் இருக்கலாம்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓ, இதுவரை நம்மை பலப்படுத்தி வந்தார். ஓ, நம்முடைய சுய பலம் அல்ல, தேவ பலம், தேவனுடைய கிருபை நம்மை இதுவரை தாங்கினது. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசி வரை அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கி வந்திருக்கிறார். ஓ, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஓ, தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் புது பெலன் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது கிருபை நம்மை அன்றாட காலை வேளையிலே அவருடைய புது கிருபையினால் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ, உங்க புது பெலன் அனுதினமும் தாங்கினதே உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு, பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீஷர்கள் அனுதினமும் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அனுதினமும் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட வேண்டும். அந்த மிகுந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் காணப்படணும். சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். ஓ, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, கோபம் வரணும், ஆனால் பாவம் செய்து விடக்கூடாது. அனுதினமும் ஆண்டவர்கிட்ட எனக்கு சந்தோஷத்தை தாங்கப்பா, ஆண்டவரே சாந்த குணத்தை எனக்கு தாங்கப்பா, எல்லா நேரங்களிலும் எல்லையை மீறி விடாதபடிக்கு ஆண்டவரே அதற்கு ஒரு லிமிட் வைங்க. பிள்ளைகளிடத்திலே நாங்கள் ஆண்டவரே சாந்த குணத்தை காண்பிக்கணும். உறவுகள் மத்தியிலே எங்கள் சாந்த குணத்தை நாங்கள் காண்பிக்கணும். ஓ, எங்கள் அக்கம் பக்கத்திலே எங்கள் சாந்த குணம் வெளிப்படணும் ஆண்டவரே. மூன்றாவதாக, ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். கவலைப்படுவதினாலே எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும், குறைக்க முடியும்? இந்த கவலை என்ற வலை நம்மை எல்லாரையும் அது ஆழ்த்தி கொண்டு இருக்கு. ஏதாகிலும் ஒரு கவலை நம்மை சூழ்ந்து கொண்டு, ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா எனக்கு கவலை வேண்டாப்பா. ஏனென்றால் யாரெல்லாம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் குறித்து, அதான் ஆண்டோட வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தை கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம தேவனுக்கு சொல்லிட்டா போதும், அடுத்தது அந்த கவலையை தூக்கி போடும். ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுகிற ஒரே ஒரு இடம் அந்த தேவனுடைய பாதம், இயேசுவினுடைய பாதம், கர்த்தருடைய பாதம் ஒன்றுதான் நமக்கு இளைப்பாறுதல். ஓ, எல்லா கவலையும் நான் இறக்கி வச்சுட்டேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டப்பா, நான் ஏன்பா கவலைப்படணும்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் நன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நமக்காக நன்மைகளை வைத்திருக்கிறார். ஓ, அதெல்லாம் சுதந்திரிக்க ஆண்டவரே எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓ, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம். ஊழியர்களை விசாரிப்பதிலே மனம் அலர்ச்சியார். ஊழியர்களும் குறைவுள்ளவர்கள் தான். அவர்களை விசாரிக்க உங்களை தவிர, ஆண்டவரை தவிர யார் இருக்கா? எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனையே நம்பி வந்த அவர்களை விசாரிப்பதிலே குறைவுபட்டு போகாதீங்க, குறைவுபட்டு போகாதீங்க. தேங்க்யூ ஜீசஸ். அடுத்தது பார்த்து, குறைச்சலில் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள. குறைவு உண்டு, இருப்பதிலே மனரம்யமாய் வாழ பழகிக்கொள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட எல்லா குணாதிசயங்களும் எனக்கு தாங்கன்னு சொல்லு. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், சாந்த குணம், ஓ, ஒன்றுக்கும் கவலை இல்லாமல் நாங்கள் மனரமயமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஊழியத்தில் ஆண்டவர் ஊழியர்களை விசாரிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்ன குறைவு வந்தாலும் உண்மை நாங்கள் குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவரை நிறைவுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. யோபு எப்படிப்பட்ட, யோபுவை போல ஒரு பக்தன் அல்ல, யாருமே இல்லை, அவ்வளவு பக்திமான்.
ஆனாலும் ஒரு வாயை திறந்து கூட கர்த்தரை குறை சொல்லலை. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட அவர் சொல்லலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஓ ஹல்லேலூயா! அந்த வார்த்தை நம்முடைய வாயில வருகிறதா? கர்த்தர் கொடுத்தார். எல்லாமே நமக்கு கொடுத்தது தேவன் தான். எனவே எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்க பழகிக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நாம் சிந்திக்க வேண்டியது உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஓ கற்புள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஓ ஹல்லேலூயா, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே நான் சிந்தித்து இந்த ஆண்டவரே அதிக பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டு காலங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஓ வேற எந்த சிந்தனையும் வேண்டாம். உலக வாழ்க்கை நமக்கு கொஞ்ச நாள் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது பயணத்திலே காணப்படுகின்ற ஒரு நிழல் குடை போல தான். அது கொஞ்ச நாள்ல நம்ம இருக்க போறோம். கர்த்தருடைய வருகை இருந்தால் நம்மளோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அல்லது 80 ஆண்டு காலங்கள் பலத்தின் மிகுதியால் வாழ போறோம். இதிலே சிந்திக்க வேண்டியவைகள் எவைகளோ அதையே சிந்தித்து நமக்கென்று நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நம்மை நாமே ஆயத்தமாவோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக. ஓ பலத்தினால் ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அனுதினமும் நாங்கள் ஆண்டவரே பலனை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை செய்தி கொடுத்த தாசனை இன்னும் நீர் அநேக லட்சங்களை கர்த்தர் நீர் பயன்படுத்துங்க. தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரே கவலையெல்லாம் எடுத்து விட்டு இந்த உம்முடைய பாதத்தில் வைத்து விட்டு அவர்கள் தெய்வ சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. மனரம்யமாய் வாழ கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த காலை வேளையிலே வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக. உச்சன் தலைமுதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உடைய பிள்ளைகளிலே பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ஒரு பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. புது பலத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க அப்பா. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்களோ அவர்களை ஒரு விஷயம் நினைக்கிறோம். பலவீனத்திலே ஆலயத்துக்கு வர முடியாதபடி வீடுகளிலே தங்கி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவர் இந்த நேரத்திலே நீ சென்று அவர்களை சுகப்படுத்தி சுகப்படுத்தி ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாய் கூட ஆண்டவரே 2025ஆம் ஆண்டு எங்களையும் எங்கள் சபை மக்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் உறவுகளையும் எங்கள் கிராமத்தாரையும் சுகபத்திரமாய் நீர் பாதுகாத்தீரே. உணவு உடை தந்து அன்றாட வழி நடத்தினீரே. ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியை காண்பித்து கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. உமக்கு கோடி நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றின அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. நீ செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஐயா. எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசி நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். புதிய ஆண்டை நாங்கள் புது பலத்தோடு சந்திக்க புது கிருபையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீர் ஆண்டவரே மாறாத உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. தொடர்ந்து எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குகிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.